அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய அணில் குஞ்சுகள் அவங்க அண்ணனுடைய அந்த பின்னநாயகன் படம் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. தளபதி கச்சேரியா அதுக்கு பேர். அது வந்து தளபதி கேசரின்னு கேட்குது அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி வேறு அணில்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசியல்லையும் சிங்கிளாக அப்படியே தனிச்சு விட தான் பட போகிறாங்க. உண்மையை சொல்லணுன்னா அந்த பாட்டு படும் மொக்கையாக இருக்குங்க. கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஏதோ கடைசி படம்னாங்க. ஏதோ பயங்கரமாலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அனிருத்தை வந்து அனில் ருத்து அவர் பயங்கரமான அணில் வேறு அப்படின்ட்டுலாம் வந்து பில்டப்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப மோசமாக இருக்குங்க. நம்மளே பார்த்து பரிதாபப்படுற நிலமையில் இருக்குது அப்படின்னா அந்த பாட்டு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆனால் கமெண்ட்லாம் போடுவானுங்க தளபதின்னு. ஏன்னா அவனுங்க நமக்கு தெரிஞ்சது தானே. ஏன் வந்து அவனுங்கெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறானுங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தானே. பண்ணட்டும். கரூரில் அத்தனை மக்கள் இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 நாட்களாக வந்து மக்களே சந்திக்கலை. ஒரு மாதம் கழித்து தான் அந்த மக்களையே சந்திக்கிறாப்புல. சந்தித்ததும் பார்த்தீங்கன்னா படபடன்னு பல வேலைகள் நடக்குது. ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள்லாம் ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு போஸ்டர் வருது ஜனநாயகன் படத்துக்கான. அது எல்லாரும் அவர் மேலே கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டர் வருது. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வருது இல்லையா. அப்போ எதுக்காக சந்திச்சார் அப்படின்றது இங்கேருந்தே வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அவருடைய படம் வந்து தள்ளி போகக்கூடாது. சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணணும். இப்போது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா, சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஜனநாயகன் ரிலீஸுக்கு இந்த சம்பவம் வந்துட்டு ஒரு தடையாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணமே. அதனால் முதல்ல இந்த மக்களை பார்த்துருவோம், அதுக்கு பிறகு நம்ம வந்து படபடன்னு ஜனநாயகன் வேலைகளை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது அவசரமாக அந்த மக்களை பார்த்துருக்காங்க. அதுவும் எப்படி மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சு பார்த்துருக்காங்க கரூர்லேருந்து. என்னத்தை சொல்ல. இந்த பாட்டில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயோடைய அந்த யம வாகனம் இருக்கு இல்லையா, அந்த யம வாகனமும் அந்த வீடியோவில் இருக்குது. அதுக்கு மேலே விஜய் நிற்கிற மாதிரியும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் வந்து கரூரில் வந்து அத்தனை ட்ரோன்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அது இப்போ கிட்டத்தட்ட உண்மையாகுது. ஏன்னா இது சிஜியாகவே இருந்தாலும் ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோ ஏதாவது இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் ஏதாவது கிரியேட் பண்ண முடியும். அப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்னது உண்மைதானா அப்படின்ற சந்தேகம் இப்போ வலுக்குது. ஒருவேளை இது முன்னாடியே இவங்க ரெடி பண்ணியிருக்கலாம், சிஜியில் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு இவங்க சொன்னாலுமே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேரக்டருக்கோ இவங்களுக்குலாம் வந்து அந்த டீமுக்கு வந்து தெரியாதா இப்போ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த சீனெல்லாம் வந்து இந்த பாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து கேள்விக்குள்ளே ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாதா? அது விஜய்க்கும் தெரியாதா? சரி, விஜய்க்கு தெரியலனாலும் படத்தோட டீமுக்கு தெரியாதா? அப்போ தெரிஞ்சே பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா நூல் விட்டு பார்க்குறாங்க. இதோடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது, எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லைனா ஒரு பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கும் ஃப்ரீயாக இருக்கா, நம்ம வந்து கரூரில் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் கூட நம்ம வந்து படத்தில் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு நூல் விட்டு பார்க்குறதுக்கான ஒரு சம்பவம் தான் இது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஆழத்தை பார்க்குறாங்க, அதோடைய ஆழம் என்னன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை கரூர் கூட்ட நெரிசலில் யாருமே இறந்து போகலைன்னு வைங்களேன், இந்த 41 பேர் இறந்து போகலை, இல்லைனா 1-2 பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரிஜினல் ஃபோட்டோ இல்லைனா ஒரிஜினல் வீடியோவே இறக்கிருப்பாங்க. இத்தனை மக்கள் இறந்ததுனால தான் ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் போட்டால் மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டா நீ வந்து உனக்கு படத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீ கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் மக்கள் உயிர் தான் உனக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்றதுக்காக சும்மா சிஜி பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே என்னதான் ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நூல் விட்டு பார்க்குறாங்களாமா. இந்த ஆடிட்டு இருக்கானுங்கள்ல, இதுதான் இவனுங்களுடைய இயல்பான குணம். இவனுங்களுக்கு அரசியல் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆட்டம் போடணும், பட்டாசு வெடிக்கணும், கொண்டாடணும், இதுதான் அவனுங்களுக்கு தெரியுமே. அதுலேயும் ஒரு படி மேலே போய் ஒருத்தன் பண்ணுறதை பாருங்கள், அந்த பட்டாசை எடுத்து அப்படியே கிடந்து சுற்றுறாங்க. என்னங்க இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க. எத்தனை பேர் செத்தாலும் திருந்த மாட்டானுங்க. அந்த பட்டாசெல்லாம் சுற்றி இருந்தவங்க மேலெல்லாம் போய் விழுந்து எல்லாரும் அதையும் திட்டாமல் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு சூப்பர் நம்ம பையன் சம்பவம் பண்ணுறான் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கானுங்களாமா. கடைசியில் இந்த சரவடியை அவன் தூக்கி எறிகிறான். அதிமுக காரர் ஒருத்தர் காரில் போய் விழுந்து அது அங்கேயே சண்டையாக இருக்குது, பயங்கரமாக பிரச்சனையெல்லாம் ஆயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவனுங்க வந்து இந்த கரூரில் லைட் ஹவுஸ் ரவுண்டானா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தானுங்க இல்லையா, அதில் வர பெட்ரோல் பங்க் ஒன்று இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு அந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தா இந்த வானர கூட்டம் அங்கே என்ன பண்ணியிருக்கோம், மொத்த பெட்ரோல் பங்கையும் கொளுத்தி விட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல மக்களை கொண்டு இருப்பானுங்க. கிறுக்கு. தீபாவளியெல்லாம் கொண்டாடக்கூடாது அக்கார்டிங் டு தாவேக்கா, ஆனால் இந்த படத்தை கொண்டாடலாம். ஜனநாயகன் படத்தை கொண்டாடணும். ஏன்னா தீபாவளி வந்து பொலிட்டிக்ஸ்க்காக ஒதுக்கி வைக்கலாம். ஏன்னா அந்த மக்களுடைய உணர்வுகளுக்காக தீபாவளி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு
ஜனநாயகன் படம் நம்ம நடித்த படம் இல்லையா, அதை கொண்டாடியே ஆகணும். ஏன்னா கடைசி படம் வேற, நமக்கு அதுதானே முக்கியம். 41 பேர் செத்தா என்ன, இருந்தா என்ன, நம்ம நடித்த படம் வெளி வரணும். இந்த அணில் குஞ்சுகள்லாம் பயங்கரமாக கொண்டாடணும். நமக்கு வசூல் வேற இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு பிச்சுக்கணும். நமக்கு கடைசி படம் வேறையா, அதனால பயங்கரமாக கொண்டாடணும். நம்ம பசங்கள்லாம் சம்பவம் பண்ணணும். இன்னும் எத்தனை பேரை கொண்டாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த ஜனநாயகன் படம் கொண்டாடியே ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மனநிலை. இதை போட்டிருக்கானுங்க பாருங்க, தியேட்டர் வெடிக்கும் அப்படின்லாம் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தியேட்டர் வெடிக்குமா, என்ன பண்ணுவானுங்களோ தெரியாது. இப்போவே பட்டாசெல்லாம் கடந்து சுற்றிட்டு இருக்கானுங்க. இதை தான் மீன் பண்ணி போடுறானுங்க போல. இதுதான் இவனுங்களுடைய நார்மலான வாழ்க்கையே. ரோஹிணி தேட்டருக்குள்ளே புகுந்து சீட்டையெல்லாம் காலி பண்ணி எல்லாத்தையும் உடச்சி செதைச்சி என்னெல்லாம் அலிமாட்டம் பண்ணானுங்க தற்குறிகள். சி, இவனுங்கெல்லாம் மனுஷ பிறவைகளே கிடையாதுங்க. எதுக்கு மேலேயோ இந்த புழுக்கள்லாம் கிடந்து நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இவனுங்க. இந்த மாதிரி பட்டாசு எடுத்து ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல முன்ன பின்ன ஏதாவது தீ விபத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் திமுக தான் காரணம். திமுக அரசு நாங்கள் கொண்டாடுவோன்னு தெரியாதா? எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நாங்கள்லாம் அந்த இடத்துல கூடுவோன்னு சொல்லி அரசுக்கு தெரியாதா? இது திமுகவுடைய சதி தான். காவல்துறை ஒழுங்காக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே ஏன் கூட்டிகிட்டு போகலை, அங்கே ஏன் கூட்டிகிட்டு போனாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து கண்டபடிக்கு வந்து பேசியிருப்பானுங்க. இப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரிலாம் வந்து பட்டாசெல்லாம் எடுத்து சுத்தாதீங்க, ஏதாவது ஆயிரப்போகுதுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எங்களை பார்த்து பயமா அப்படின்வானுங்க. ஆக மொத்தம் இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. சாகிறதுக்குன்னே திரிகிறவனுங்களை நம்ம வந்து எதுவும் பிடிச்சி அப்பா நீ செத்துருவ இப்படி பண்ணான்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் அங்கே போய் ஏதாவது சாகிற மாதிரி பண்ணி செத்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு சதி கடந்து அழுவானுங்க. நம்ம என்ன பண்ணுறது? ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் அரசும் திமுகவும் தான் காரணம். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அறிவு இருக்குது. இதை வேற ஆதரிக்கிறன்ற பேரில் இந்த நடுநிலையாளர்கள் அப்படின்ற சில தற்குறிகளும் இருக்குது. என்ன பண்ணுறது? பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் இருக்காங்க, எல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? தலையெழுத்துங்க. இவனுங்க கண்டபடிக்கு விஜய் வண்டிக்கு பின்னாடியே ஓடுவானுங்க. இப்படிலாம் கூட்டம் கூடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்க. கூடி போய் நெருக்கி அந்த இடத்துல நசுங்கி சாவாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதன்னு சொன்னால் கேட்குறது கிடையாது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் சாகடிக்கிறது. அரசு என்னெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கடைசியில் அரசு மேலேயே தூக்கி பழிய போட்டுறது தற்குறிகள். ஜனநாயகன் படத்துக்கெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த ஃபஸ்ட் டேலாம் போகிறவங்க யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஏதாவது ஃபயர் ப்ரூஃபுக்காக ஏதாவது ட்ரெஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து அணிஞ்சிக்கிட்டு போங்க. நம்ம வந்து சும்மா சொல்லலை, ஃபன்னுக்காக சொல்லலை, உண்மையாலுமே சொல்கிறோம். தயவு செஞ்சு போகிறீங்கன்னா ஏதாவது கவசங்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு ஷீல்டெல்லாம் வச்சுக்கிட்டு போங்க. ஏன்னா இவனுங்க வித்தியாசமான பிறவைகள், என்ன வேணால் பண்ணுவானுங்க. கடைசி படம் வரையா வெறியில் இருப்பானுங்க ஒரு மாதிரி. ஏற்கனவே அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க சோஷியல் மீடியாலலாம். எங்கள் அண்ணனுடைய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் எங்களுக்கு மனசே கேட்கல அப்படின்னு ஒரு மாதிரி. இது ஒரு கல்ட்டு கும்பலுங்க. நாள் நீங்கள் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இவனுங்க ஒரு மாதிரி வினோத ஜந்துக்கள். நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நீங்கள் வேணால் பாருங்கள் நாள் படம் இறங்கின அன்னைக்கு என்னெல்லாம் அலப்பறைகள் காட்டுறானுங்க, என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா இவனுங்க வந்து நார்மலான ஆட்கள் கிடையாது, மனுஷங்க கிடையாது. அவருடைய கடைசி படம்னாலும் அதை வந்து ஒரு கடைசி படமாக பார்த்துட்டு சரி ஓகே அண்ணன் போகிறாரா, சரி என்ன பண்ணுறது, இவ்வளோ நாள் நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தர் இல்லையே அப்படின்ட்டு சும்மா கடந்து போக மாட்டானுங்க. ஒரு மாதிரி வெறி பிடிச்சவனுங்களாட்டு தான் இவனுங்க வந்து பிஹேவ் பண்ணுவானுங்க, எதையாவது பண்ணி விடுவானுங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய உயிர் முக்கியம், உங்களுடைய வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த படத்துக்கு நாள்லாம் போகாதீங்க. தவிர்க்கிறதா இருந்தால் தவிர்த்துருங்க. 2வது நாள் 3வது நாள் அதுவே டேஞ்சர் தான். இருந்தாலும் பார்த்து எடுத்து பக்குவமாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், அறிவு உள்ள மக்களுக்கு நான் சொல்கிறேன். 2026ல டிவிகே தான் ப்ரோ. பாட்டு சும்மா வேற மாதிரி இருக்குது, வெறித்தனமா இருக்கு. நம்ம விஜய் அண்ணன் தான் ப்ரோ. 2026ல விஜய் அண்ணன் தான் ஜெயிப்பாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். பாட்டு வேற லெவலாக இருக்கான். இந்த விஜய் கச்சேரி, அந்த தளபதி கச்சேரியா தலைவிதி, அந்த பாட்டு வேற லெவலாக இருக்கான். அதனால 2026ல் இவர் தான் சிஎம்மா. அடே பாட்டு சூப்பராக பண்ணிட்டா விஜய் சிஎம் ஆயிடலாம். உச்ச நட்சத்திரம் செலிபிரிட்டி அப்படின்னா சிஎம் ஆயிடலாம் இல்லையா? என்ன அறிவிடா உங்களுது. 1 மில்லியன் லைக்ஸ் ஃபார் தளபதி கச்சேரி அப்படின்னு பதிவெல்லாம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எங்கே போனானுங்கன்னே தெரியல. கரூரில் அத்தனை மக்கள் சாகிறப்போ எல்லாவனும் பொத்திக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க. இப்போ வந்து 1 மில்லியன் லைக்ஸ். இப்போ விஜய் ஆக்சுவலாக இந்த லைக்கு இதில் எல்லாம் வந்து சறுக்கிருக்காப்லையா. இவனுங்க இந்த லைக்கு வியூஸ் எல்லாம் தானே பெரிய இதுவாக பேசுவானுங்க. இந்த பீஸ்ட் அரபிக் குத்து பாட்டு வந்துச்சு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு டேல ஒரு நாளில் 23.7 மில்லியன். லியோவில் நான் ரெடி தான் வரவா பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து 20 மில்லியன் வியூஸு. கோட்டு விசில் போடு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, விசில் போடு அந்த பாட்டு வந்து 25.5 மில்லியன். இந்த தளபதி கச்சேரி இந்த பின்னநாயகன் படத்தில் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பாடல் அது வந்து 12.5 மில்லியன் தாங்க. அவ்வளோதாங்க வந்திருக்கு. ஆக்சுவலாக எல்லாத்த விடவே இது கம்மி. விஜய்க்கு இணையதளத்திலேயே இருந்த சப்போர்ட் இதெல்லாம் வந்து மொத்தமாக பிரிஞ்சு காணாமல் போயிடுச்சு.
இதில் களத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மொத்தமாக காணாமல் போயிருக்கு. இப்போ நானே ஒரு அணில் தான், முன்னாள் அணில் தான் நானும் தான் விலகிட்டேன். இது என்னத்தை இது அரசியலா மண்ணாங்கட்டி குப்பை கணக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நானே விலகிட்டேன். இதே மாதிரி இன்னும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாறியிருப்பாங்க, தெரிந்திருப்பாங்க, வருந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் விஜய்க்கு இந்த சர்க்கிள். இனிமேல் அரசியலை கண்டினியூ பண்ணாமல் மீண்டும் சினிமாவுக்கு போனாலும் மீண்டும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிற போல இருக்கே. நாளைய தீர்ப்பு அங்கேருந்து வரணும் போல இருக்கே. திரும்பவும் ஐயோ, திரும்பவும் ஒரு பத்திரிக்கையில் எழுதுவாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு எழுதுவாங்க. திரும்பவும் ஆரம்பிக்கிறவே என்ன பண்ணுவீங்க? இப்போ மட்டும் பார்த்தீங்களா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த தளபதி கச்சேரி பாடல் எப்படிங்க சொன்ன நேரத்துக்கு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண முடியுது, சொன்ன நேரத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு மும்முரமாக வேலை பார்க்க முடியுது. ஆனால் சொன்ன நேரத்துக்கு கரூருக்கு வர முடியாது, நாமக்கலுக்கு வர முடியாது, திருச்சிக்கு வர முடியாது, எங்கேயுமே சொன்ன நேரத்துக்கு வர முடியாது இல்லையா? நல்லா இருக்குடா உங்களுடைய இது. உங்களுக்கு சினிமா மேலே தான் இவ்வளோ மோகம், உங்களுக்கு சினிமா மேலே தான் இவ்வளோ ஆசை இருக்குது, சினிமாவில் தான் நீங்கள் இந்த அளவு உழைப்பீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்க வேண்டியதானே. அரசியலில் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பீங்க, மெத்தனமாக இருப்பீங்க, எத்தனை மக்கள் செத்தாலும் கவலைப்பட மாட்டீங்க, அவங்களுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டீங்க, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? நீங்கள் அழகாக சினிமாவில் இருந்துட்டு போயிருக்கலாமே. அங்கே தானே உங்களுடைய உழைப்பு, பங்க்சுவாலிட்டி எல்லாமே அங்கே தானே அப்படியே பயங்கரமாக அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. அது அரசியலில் இல்லையே. அரசியலுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு தானே கேட்க தோணுது. அப்படின்னா கன்ஃபார்மா 1000 கோடி தாண்டும் ப்ரோ. இல்லனா படம் வந்து தளபதி ப்ரோ அவன் கம்மியா சொல்றான். டேய் ஓரம் அப்படி 1 லட்சம் கோடி தாண்டும் ப்ரோ தளபதி படம். எப்படிங்க இவனுங்க இப்படிலாம் பேசுறானுங்க? சூடு சுவர்ண வெக்கம் ரோசம் எதுவுமே கிடையாதா? ஒருத்தன் 1000 கோடின்றான், அவன் சொல்கிறத பார்க்கவே நமக்கு கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இருக்கு. பக்கத்தில் உள்ளவன் 1 லட்சம் கோடின்றான். 1 லட்சம் கோடினா என்னன்னு தெரியுமாடா? எவ்வளோ ரூபான்னு தெரியுமா? கணக்கு கூட இவனுங்களுக்குலாம் தெரியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு தற்குறிகள். இதெல்லாம் முதல்ல சாத்தியமா உலகத்தில்? இவனுங்களுடைய உலகமே தனி, வித்தியாசமாக தான் வாழ்வானுங்க தற்குறிகள். லைக்ஸு வியூஸுன்னு கடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இது இவனுங்களுடைய இயல்பு தான். அப்படின்னாலும் உண்மையாலுமே அந்த பாட்டு நல்லாவே இல்லைங்க. யாராவது சொல்லுங்களேன், அந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருக்கா? எதுக்கு லைக்ஸு வியூஸ்ன்னு அடிச்சுக்கிறானுங்க? நல்லா இருக்குது பாருங்கள், லைக்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள், வியூஸ்லாம் பயங்கரமாக வந்திருக்கு, ஏன்னா அந்த வீடியோ நல்லா இருக்குது, அந்த பாடல் நல்லா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. கேவலமாக இருக்குது. அதில் லைக்ஸும் வியூஸும் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கம்மி, அதையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் இவனுங்களுடைய வாழ்வியலே ஒரு வித்தியாசமான வாழ்வியல் தான். அப்படியே அதிமுகவை அரசியலில் பார்த்த மாதிரியே இருக்குது. தாவேக்காவை 41 பேரை கொன்னுட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் 1 மில்லியன் லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு பெருமையாக பேசிக்கிறானுங்க. என்னத்தை சொல்ல இவனுங்களெல்லாம்? அரசியலுக்கு அன்ஃபிட்டுங்க இவனுங்க. ஒரு துளி கூட இவனுங்க வந்து லாயக்கே கிடையாது அரசியலுக்கு. ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு, தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் நிற்கிறதுக்கே இவனுங்களுக்கு லாயக்கே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் விஜய்க்கு ஒரு ஃபேம் இருக்குது, விஜய்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்றதுக்காக அரசியலுக்குள்ள வந்து மக்கள் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு. பேசாமல் போய் படமே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். உன்னையெல்லாம் யார் கூப்பிட்டது? இங்கே வந்து எல்லாரையும் அப்படியே மீட்டெடுத்து எங்களை காப்பாற்று அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்களா? இங்கே அப்படி என்ன மோசமான ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு? இவர் 2021 கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் ஒரு ஓட்டு வேற போட்டாராமா. ஆதவர்ஜுனா சொல்கிறான், இவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டாராமா, அதுக்கு தான் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போனாராமா. அப்போ வரைக்கும் இவருக்கு திமுக மேலே எந்த கோபமும் இல்லையா. அதுக்கு பிறகு தான் அப்படியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதலமைச்சராக அவருடைய நெற்றிக்கண் வந்து அப்படியே திறந்துருச்சான். ஐயோயோ என்னமோ நடக்குது, ஊழல் நடக்குது, ஐயோயோ ஐயோ என்ன இது, நாட்டு மக்கள்லாம் அப்படி கஷ்டப்படுற அப்படியா இருக்குது? அப்படி என்ன நடந்துச்சு? வர சொல்லி வற்புறுத்திருக்காங்க, வந்திருக்காரு, எழுதி கொடுக்குறாங்க, வாசிக்கிறாரு. அதை தாண்டி ஒன்றும் தெரியாது இந்த ஆளுக்கு. நல்லா டான்ஸ் ஆட தெரியும், ரசிகர்கள் எல்லாம் தன்னுடைய சுயலாபத்துக்கு பகடைக்காயாக யூஸ் பண்ணதுக்கு தெரியும், அவ்வளோதான் தெரியும். இந்த தற்குறிகளும் இந்த நபரை நம்பிக்கிட்டு அந்த நபர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு திரிகிறானுங்க தற்குறிகளாட்டம். என்னத்தான் பண்ணுறது? இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.